அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்று மார்ச் மாதம் 8ஆம் நாள் அகில உலக மகளிர் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். பெண்களின் மாண்பு, அவர்களின் உரிமைகள் இவற்றை மட்டுமல்லாமல் அவர்களின் அளப்பரிய பங்களிப்பை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே கிரேக்க மற்றும் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் திரு அவைகளிலே புனிதை என்று போற்றப்படுகின்ற ஒரு பெண்மணியை பற்றி நாம் இன்று சிந்திக்கின்றோம். தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகத்திலே இயேசு சமாரிய பெண் ஒருவரை சந்திக்கின்ற அந்த காட்சி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. உண்மையிலே இன்று நாம் வாசிக்கின்ற 3 வாசகங்களுமே தண்ணீர், தாகம் இவற்றை மையமாக வைத்து ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகின்றன. முதல் வாசகத்திலே இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் தண்ணீர் இன்றி தவிக்கின்றார்கள். நற்செய்தி வாசகத்தில் சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் தேடி வருகின்றார். இஸ்ராயல் மக்கள் முணுமுணுக்கின்றார்கள், எரிச்சல் அடைகின்றார்கள், மோசேக்கு எதிராக திரும்புகின்றார்கள். இஸ்ராயல் மக்கள் கடவுளின் மக்கள் என தங்களை அழைத்துக் கொண்டவர்கள். இஸ்ராயல் மக்கள் கடவுளின் டினாமிஸ்களை, அவரது வல்ல செயல்களை கண்டவர்கள், அனுபவித்தவர்கள். எகிப்தின் அரும் அடையாளங்கள், மேகத்தூண், நெருப்புத்தூண் வடிவத்திலே வழிகாட்டல்கள், செங்கடலை கடந்த ஒரு பயணம், இப்படியாக எத்தனையோ அரும் பெரும் செயல்களை எல்லாம் அவர்கள் கண்டபோதும் அவர்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் சமாரியர்கள் அனுபவித்த பல்வேறு கொடுமைகள், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் இவற்றின் நடுவிலும் அவர்களை சார்ந்த ஒரு பெண் இன்று இயேசுவின் திருத்தூதராக, சமாரிய மக்களின் திருத்தூதராக பரிணமிப்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கு நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகின்றவர்கள் யூதர்கள் அல்ல, இஸ்ராயல் மக்கள் அல்ல. ஒரு சமாரிய பெண் நமக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு வழங்கப்படுகின்றார். இயேசுவுக்கும் இந்த சமாரிய பெண்ணுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு என்பது உள்ளபடியே நடைபெற முடியாத ஒரு சந்திப்பு. ஏனென்றால் ஒரு யூதர், ஒரு சமாரிய பெண், இவர்கள் சந்தித்துக் கொள்கின்றார்கள், அதுவும் தனிமையில் சந்தித்துக் கொள்கின்றார்கள் என்ற அந்த செய்தியில் இருக்கின்ற அந்த அழுத்தம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது. இவர்களுக்கிடையே ஏன் இந்த பகைமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் வரலாற்றிலே கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டு வரை நாம் கடந்து செல்ல வேண்டும். இஸ்ரேல் நாடு சாலமோனுக்கு பின்னால் 2ஆக உடைகின்றது. தெற்கே யூதேயா என்று ஒரு நாடு, அதன் தலைநகரம் எருசலம். வடக்கே இஸ்ராயல் என்று ஒரு நாடு, அதன் தலைநகரம் சமாரியா. இந்த 2 நாடுகளுக்கு இடையே உறவு நிலைகள் எப்பொழுதுமே நன்றாக இருந்ததில்லை. அந்த காலகட்டங்களில் வல்லரசாக இருந்த நாடு அசிரியா. இந்த அசிரியா நாடு தனது பக்கத்தில் இருந்த எல்லா நாடுகளையும் இணைத்து கொண்டு ஒரு பேரரசாக மாறிக்கொண்டிருந்தது. இஸ்ராயல் மக்கள் அதை எதிர்க்கின்றார்கள். ஆனால் யூதேயாவோ தங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் என்று அசிரியாவுக்கு அடிபணிந்து போகின்றார்கள், கப்பம் கட்டி பிழைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இஸ்ராயல் அசிரியாவை எதிர்க்கின்றது. அதன் விளைவு நமக்கு தெரியும். அசிரியர்கள் படையெடுத்து வந்து சமாரியாவை தரைமட்டமாக்குகின்றார்கள். இஸ்ராயல் என்று ஒரு நாடு இல்லாமல் ஆக்கிவிடுகின்றார்கள். ஏறத்தாழ 3000 இஸ்ராயலர்களை அவர்கள் அசீரியாவுக்கு நாடு கடத்துகின்றார்கள். அது மட்டுமல்ல, அசீரியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வேற்று இன மக்களை இங்கு குடியமர்த்துகின்றார்கள். எனவே இந்த பகுதி, இஸ்ராயல் நாடு என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதி இப்பொழுது அப்படி ஒரு நாடே இல்லாமல் அசீரியாவின் ஒரு மாநிலமாக சமாரியா என்ற பெயரிலே அது இயங்க ஆரம்பிக்கின்றது. அங்கு வாழ்ந்த மக்கள், பல்வேறு இன மக்கள் அங்கு வாழ்ந்தார்கள். காலப்போக்கிலே இஸ்ராயலர்கள் அந்த வேற்று இன மக்களோடு திருமண உறவுகள் ஏற்படுத்தி ஒரு கலப்பு இனமாக சமாரியர் என்ற பெயரிலே உருவாகின்றார்கள். சமாரியர்கள் மோசேயின் சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் எருசலேமை ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேமில் இருக்கின்ற ஆலயத்தின் அந்த புனிதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சியோன் மலையில் அமைந்த அந்த எருசலேம் ஆலயத்துக்கு இணையாக நாம் கெரிசிம் மலையில் ஒரு வழிபாட்டு தலத்தை அமைப்போம் என்று அவர்கள் அங்கே ஒரு வழிபாட்டு தலத்தை
அமைக்கின்றார்கள். இவர்களுக்கு இடையிலான இந்த வழிபாட்டு தல மோதல் 2ஆம் நூற்றாண்டிலே, கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டிலே கலவரமாக வெடிக்கின்றது. கிமு 128ஆம் ஆண்டிலே யூதேயாவின் ஆளுநன் ஜான் ஹிர்கானூஸ் என்பவர் சமாரியாவுக்குள் நுழைந்து இந்த வழிபாட்டு தலத்தை இடித்து போட்டார். இவருடைய பகைமை நிரந்தரமாக்கியது. பிறவி பகைவர்கள் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்ட ஒரு பின்னணியில் தான் இயேசு என்ற ஒரு யூதனும் சமாரிய பெண்ணும் சந்திக்கின்றார்கள். இந்த சந்திப்புக்கு பின்னால் இருக்கின்ற அந்த புரட்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்திப்பின் ஊடாக நடைபெறுகின்ற அந்த உரையாடல் எல்லாமே ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டியவை. பல்வேறு உண்மைகளை அது நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆனால் இன்று நேரம் இல்லை என்பதால் 2 கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுகின்றேன். முதலாவதாக இந்த சந்திப்பின் இடம், அது சொல்லுகின்ற செய்தி. இரண்டாவதாக இந்த சந்திப்பின் போது இயேசு வாக்களிக்கின்ற அந்த உயிருள்ள தண்ணீர், ஜீவ தண்ணீர், அந்த ஊற்று தண்ணீர், அது என்ன என்பதை பற்றி. முதலாவதாக இந்த இடம், இந்த சந்திப்பின் இடம் கிணற்றடியிலே இந்த சந்திப்பு நடக்கின்றது. இதை யோவான் எழுதுகின்ற பொழுது நிச்சயமாக யோவானுக்கு தெரியும், இதை வாசிக்கின்ற மக்களுக்கு அந்த கிணற்றடி சந்திப்புகள் சொல்லுகின்ற செய்திகள் அவர்களுடைய மனங்களின் பின்புலத்திலே அது ஓடிக்கொண்டிருக்கும் என்பது நிச்சயமாக யோவானுக்கு தெரியும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், தொடக்க நூல் 24வது பிரிவிலே நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். ஆபிரகாமின் மகன் ஈசாக்குக்கு மணமகள் தேடி அவருடைய பணியாளன் வந்து கொண்டிருக்கின்றார். ஈசாக்கின் வருங்கால மனைவி ரெபேக்காவை ஒரு கிணற்றடியிலே அவர் சந்திக்கின்றார். இந்த கிணற்றடி சந்திப்பு ஒரு புதிய உறவின் தொடக்கமாக அமைகின்றது. அதுபோல தொடக்க நூல் 29வது பிரிவிலே நாம் இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். யாக்கோபு தன் வருங்கால மனைவி ரேச்சலை அல்லது ராக்கேலை ஒரு கிணற்றடியில் சந்திக்கின்றார். அவளுடைய மந்தைகளுக்கு இவர் தண்ணீர் காட்டுகின்றார். இங்கும் ஒரு புதிய உறவு பிறக்கின்றது. இனி விடுதலை பயண நூலிலே 2வது பிரிவில் நாம் இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். எகிப்திலிருந்து தப்பி ஓடி வருகின்ற மோசே தன் வருங்கால மனைவி சிஃபோராவை ஒரு கிணற்றடியிலே சந்திக்கின்றார். இப்படி எல்லா நிகழ்வுகளிலும் இந்த சந்திப்புகள் திருமணம் என்ற ஒரு உறவுக்கு, பிரிக்க முடியாத ஒரு இணைப்புக்கு இட்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம். திருமணத்தால் இணைகின்ற இரு குடும்பங்களைப் போல இன்று இரு சமூகங்கள் கரம் கோர்க்கின்றன. இயேசு என்ற யூதரால் ஈர்க்கப்பட்ட இந்த சமாரிய பெண் இயேசு ஒரு மெசியா என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய தூதராக சமாரியாவுக்கு அவருடைய நற்செய்தியை கொண்டு செல்கின்றார். அவர் பொருட்டு பலர் இயேசுவின் சீடர்களாக மாறுகின்றார்கள். அந்த உயிருள்ள தண்ணீர், வாழ்வு தரும் தண்ணீர், அது என்ன? விவிலியத்திலே உயிருள்ள தண்ணீர் என்றால் அது ஊற்று தண்ணீர் என்று பொருள். அதாவது தேங்கி கிடக்கின்ற நீர் அல்ல, வழிந்தோடுகின்ற தண்ணீர். எனவே இயேசு வழிந்தோடுகின்ற ஒரு தண்ணீரை போல, புத்துணர்ச்சி தருகின்ற ஒரு தண்ணீரை போல, ஆற்றல் அளிக்கின்ற ஒரு பிரசன்னமாக நமது வாழ்வில் இருக்கின்றார். உயிருள்ள தண்ணீர் என்பது வாழ்வின் நிறைவை தருகின்ற தண்ணீர் என்று பொருள். மனிதன் இந்த நிறைவுக்காகத்தான் அலைகின்றான். ஆனால் அந்த நிறைவு என்பது எங்கிருக்கின்றது, எதில் இருக்கின்றது என்று புரியாமல் தான் அலைந்து திரிகின்றான். ஒரு இளைஞன் பல ஆண்டுகளாக செல்வத்தை தேடி வெளிநாடுகளிலே வேலை செய்கின்றார். இரவு பகல் என்று பாராமல் கண்விழித்து கடினப்பட்டு உழைத்து சம்பாதிக்கின்றார், செல்வந்தனாகின்றார். ஆனால் என்னமோ ஒரு இனம் புரியாத ஒரு வெறுமை மட்டும் அவர் வாழ்க்கையில் இருப்பதை பார்க்கின்றார். ஒரு நாள் அவர் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வருகின்றார். தனது இளமை காலங்களை செலவிட்ட அந்த ஊருக்கு வருகின்றார். அந்த ஊரில் அமைந்திருந்த அந்த ஆலயத்துக்குள் செல்லுகின்றார். அந்த ஆலயத்தில் பீடச்சிறுவனாக பணியாற்றி இருக்கின்றார். அந்த ஆலயம் அமைதியாக இருக்கின்றது. இவர் அந்த ஆலயத்திலே அமைதியாக அமர்ந்திருக்கின்றார். அந்த அமைதியான சூழல் அவரது உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. முதலாக தன்னுடைய மன ஓட்டங்கள் எல்லாம் மெதுவாக சீரடைந்து அமைதி அடைவதை அவர் காண்கின்றார். அவர் உணர்கின்றார்.
அப்பொழுது அவர் நினைக்கின்றார், எத்தனையோ கிணறுகளில் நான் நீர் அள்ளி பருகினேன், ஆனால் உயிரளிக்கும் ஜீவ ஊற்று, உயிரளிக்கும் நீர் இங்குதான் இருக்கின்றது என்பதை எப்படி நான் மறந்து போனேன். அன்புமிக்கவர்களே, நமது வாழ்க்கையிலும் ஒரு இனம் புரியாத களைப்பு அல்லது ஒருவித சலிப்பு, ஒரு வெறுமை இருப்பதை நாம் உணர்வதுண்டு. நம்மிடம் என்ன இல்லை, போதிய அளவுக்கு வசதிகள் இருக்கத்தானே செய்கின்றன. இருப்பினும் ஏன் இந்த தாகம்? வாழ்வில் வசதிகள், வாய்ப்புகள், வெற்றி, புகழ் இவற்றை நமது மனம் தேடினாலும், நம் அகம் தேடினாலும், உள்மனம் என்று ஒன்று இருக்கின்றது. நமது ஆத்மா அது இன்னொன்றை தேடுகின்றது, அது கடவுளை தேடுகின்றது. இதுதான் உண்மை. ஆனால் இது நமக்கு தெரியாமலே நடக்கின்றது. எனவே நமது வெளி மனம் முன்வைக்கின்ற இலக்குகளை எல்லாம் நாம் அடைந்தாலும், நமது உள்மனம், இந்த அடிமனம் தேடுகின்ற இந்த கடவுள் இல்லாத போது நாம் வாழ்வில் நிறைவடைவதில்லை. நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நம் உள்மனதின் தேடல் கடவுள் என்ற ஒன்று, நமக்கு நிறைவு தருகின்ற ஒன்று கடவுள் என்ற ஒரு அனுபவம். அதை விட்டுவிட்டு நாம் இதையெல்லாமோ தேடிச் செல்கின்றோம். அது நமக்கு நிறைவு தருவதில்லை, நாம் தாகம் தணிப்பதில்லை. இறைவா, நீர் எம்மை உமக்காக படைத்தீர், உம்மை நாங்கள் அடையும் வரை எங்கள் உள்ளம் அமைதி காண்பதில்லை என்று புனித அகஸ்தீனார் சொன்னார். தன்னை கடந்த ஒரு அன்பு அனுபவத்தில் நாம் சங்கமிக்கும் வரை நமது தாகம் தணிவதாக இல்லை. அன்று யாக்கோபின் கிணற்றருகே அமர்ந்திருந்த இயேசு இன்று உன் வாழ்வின் கிணற்றருகே அமர்ந்திருக்கின்றார். நீ அங்கே வருவாய் என்று அவருக்கு தெரியும். உனக்காக அவர் காத்திருக்கின்றார். உன்னை தீர்ப்பிடுவதற்கு அல்ல, உன்மேல் பழிச்சொல் சொல்வதற்கு அல்ல, உன்னை அவமானப்படுத்துவதற்கு அல்ல. உயிருள்ள நீரை, வாழ்வு தரும் நீரை, மீண்டும் தாகம் எடுக்காத நிறைவு தருகின்ற அந்த நீரை வழங்குவதற்காக. அமைதி தேடி அலையும் நெஞ்சங்களுக்கு, தீரா தாகத்தால் தவிக்கும் மக்களுக்கு தாகம் தீர்க்கும் தடாகமாக நம் வாழ்வில் இயேசு வருகின்றார். அவரில் நாம் அள்ளி பருகுவோம், நிறைவு காண்போம். நன்றி.